மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் வீரர் பஜ்ரங் புனியா குறித்து பேசக்கூடாது என்று பிரிஜ் பூஷனுக்கு பாஜக தலைமை உத்தரவிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதற்கான காரணம் என்ன என்பதை குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். பிரிஜ்பூஷன் சிங் மல்யுத்த கூட்டமைப்பின் தலைவராக இருந்தபோது அவர் மீது வினேஷ் போகத், சாக்ஷி மாலிக் உள்ளிட்ட நாட்டின் முன்னணி மல்யுத்த வீராங்கனைகள் பாலியல் குற்றச்சாட்டுகளை வைத்தனர். பிரிஜ்பூஷன் சிங் மீது நடவடிக்கை எடுக்க கோரி இந்திய மல்யுத்த வீராங்கனைகள் மேற்கொண்ட போராட்டம் சர்வதேச அளவில் அதிர்வலைகளை கிளப்பின. ஆனால் அப்போது எம்பியாக இருந்த பிரிஜ்பூஷன் மீது பாஜக அரசும் கட்சி மேலிடமும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததுடன் கடந்த மக்களவைத் தேர்தலில் அவரது மகனுக்கும் சீட் கொடுத்தது. இதனிடையே வினேஷ் போகத், பஜ்ரங் புனியா ஆகியோர் கடந்த 3 நாட்களுக்கு முன் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தனர். இதுகுறித்து விமர்சித்த பிரிஜ்பூஷன் சிங், தனக்கு எதிரான போராட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் மற்றும் ஹரியானா முன்னாள் முதலமைச்சர் பூபேந்தர் ஹூடா, பிரியங்கா மற்றும் ராகுல் காந்தி ஆகியோர் பின்னால் இருந்தது தற்போது உண்மையாகியுள்ளதாக கூறினார். மேலும் வினேஷ் மற்றும் பஜ்ரங் குறித்து தொடர்ச்சியாக அவர் விமர்சனங்களை வைத்து வந்தார். ஹரியானாவில் அடுத்த மாதம் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ஏற்கனவே விவசாயிகள் போராட்டம், அக்னி வீரர் திட்டம், மல்யுத்த வீராங்கனைகளின் போராட்டம் ஆகியவை பாஜகவுக்கு அங்கு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. இதனிடையே பிரிஜ்பூஷன் சிங்கின் விமர்சனமும் ஹரியானாவில் மக்களிடம் எதிர்ப்பை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. இதையடுத்து மல்யுத்த வீரர்கள் குறித்து பேசி சர்ச்சையில் சிக்க வேண்டாம் என பிரிஜ்பூஷன் சிங்குக்கு பாஜக மேலிடம் அறிவுரை கூறியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனிடையே வெளிநாட்டு எண்ணில் இருந்து மிரட்டல் வருவதாக மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியா ஹரியானா மாநில காவல்துறையிடம் புகார் அளித்துள்ளார். இதுகுறித்து விசாரணை நடத்தப்படும் என ஹரியானா மாநில காவல்துறையும் விளக்கமளித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.